நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காலங்காத்தாலே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நான் சொல்றதுனால நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. உனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியணும், அதனாலதாம்மா நான் சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. நம்ம கண்மணி ராத்திரி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தா. வருத்தப்பட்டாளா? நான் ஒன்னும் அவளை எதுவும் சொல்லவே இல்லையே. அப்படிலாம் இல்லம்மா, அம்மா கவனிக்கவே மாட்டாங்கன்னு கண்மணி வருத்தப்படுறாம்மா. ஓ, அவ சொல்றது சரிதாம்மா. இந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓஹோ, இதுதான் விஷயமா? இந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்மணியை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவளை நான் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேனா என்ன? ஒருவேளை அவ மனசுல ஏதாவது அப்படி தோணி இருந்துச்சுன்னா நீங்க தானே சொல்லி புரிய வச்சிருக்கணும். இத பத்தி நீ கண்மணி கிட்ட எதுவும் கேட்காத பார்வதிமா. அவ வருத்தத்தை பார்த்துதான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்கள இந்த சுமதி சும்மா விட்டதில்ல. அது அப்பாவா இருந்தாலும் மகளா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும் சரி. யார் அது? ஓ, சுமதி நீயா? நீங்க செய்யறது கொஞ்சமாவது சரியானு சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு உனக்கு? சதி, ஏமாத்த வேலை, வேற என்ன சொல்றது? நேத்து சாயந்தரம் வீட்ல இருந்து கிளம்பினாரு. இது வரைக்கும் எந்த விவரமும் இல்ல. இதுவரை அவரு போனும் பண்ணவே இல்ல. நான் போட்டாலும் போக மாட்டேங்குது. நீ உன் வீட்டுக்கார பத்தி சொல்றியா? ஆமா, அவரை பத்தி தான் சொல்றேன். இந்துவை பாக்கணும்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்பினாரு. அதுவும் நான் துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. சரி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதோ உங்க பக்கத்து வீட்ல ஆனின்ற திருட்டு பேர்ல தங்கி இருக்கிறது யார் தெரியுமா? இந்து. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்ப அங்கதான் போயிட்டு வரேன். ஆனா அவங்க இல்ல. இவள எதுக்குமா நீங்க உள்ள விட்டீங்க? தயவு செஞ்சு இவளை நம்பவே நம்பாதீங்க. பயங்கரமான ஃப்ராடு. சுமதி, நீ கொஞ்சம் உட்காரு, நாம பேசலாம். எனக்கு உட்காரல டைம் இல்ல. நீங்க ரொம்ப பாவமா. இவளும் இவ அப்பாவும் சொல்ற பொய்யெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மண்ணாங்கட்டி. உன்னோட சுகுமார அப்பா எங்கடி போனாரு? அப்பாவும் அவரும் சேர்ந்து அம்மாவை கண்டுபிடிக்க போயிருக்காங்க. ஓ, தேடி போயிருக்காங்களாமா. அது அவர் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அவங்க ஆப்பிரிக்கா கொண்டு போலல. அப்பாக்கு நான் கால் பண்ணியும் எடுக்கல. போன்ல சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்களே பாருங்க, அவர் எங்க போனாரு, எதுக்காக போனாருன்னு பொண்ணு கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. இதெல்லாம் ஒரு மரியாதையா? நீங்களே சொல்லுங்க. சித்தி பாரு, உன்னோட விளக்கத்தெல்லாம் நான் கேட்க விரும்பல. நீயும் உன் அப்பாவும் வாயை திறந்தாலே போய்தான். நீ வரதா பார்த்தாலே தெரியுது. நீ என்ன இந்த பெரிய வீட்டுக்கு மகளா? உண்மையை சொல்லு, உனக்கு இந்த வீட்டுல என்னதான் வேலை? அருணோட கஷ்டகாலம் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அருண் இவங்களோட அண்ணன் ஷேனாய் சாரோட பையன். அவர் வீட்டுல தான் நீ போய் இருக்கணும். இங்கெல்லாம் நீ இருக்க கூடாது. உன்னதான் இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்கல்ல. உனக்கு மான மரியாதை இருந்தா திரும்ப வந்திருப்பியா? அது எப்படி? உனக்கு அதெல்லாம் இருந்தா தானே. சுமதி, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் எதுவும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ பெரிய சூழ்ச்சியோட தான் இவ திரும்ப இங்க வந்திருக்கா. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. சுமதி, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. இந்துவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு காரணமும் இருக்கு. அத நான் கேட்க விரும்பலமா. நான் என்ன இதுதான் உங்க பிரச்சனையே.
எவ்வளவு பட்டாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. நல்லா அனுபவிங்க. பாரு, உன் அப்பா போன் பண்ணாருன்னா அவர்கிட்ட சொல்லு, சுமதிங்கிற ஒரு ஆளு உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னும் அவருக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா நான் கால் பண்ண சொன்னேன்னு சொல்லு. சரியா? ஒரு நிமிஷம். நான் கிளம்புறேம்மா. நான் சொல்றத கேக்குறதுக்கு அவளுக்கு பொறுமையே இல்ல. இருந்தாலும் இந்த பார்வதி அம்மா சுத்த முட்டாளா இருக்காங்களே. புத்தி இருக்க யாராவது திரும்ப இவளை வீட்டுக்குள்ள விடுவாங்களா என்ன? இருந்தாலும் நீங்க போய் இந்த சதிக்கு கூட்டு இருந்திருக்கீங்களே. உங்களை பத்தி நான் இப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. இந்த பெரிய வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக தான் ஆனின்ற பேர்ல டிராமா போட்டு இந்து அங்க வந்து தங்கி இருந்தால. இருந்தாலும் இது பயங்கரமான ஆள் மாறாட்டம் தான். கேஸ் கொடுத்திருக்கணும். என்ன சொல்றீங்க? நான் தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் வாழை இலைய வெட்டிட்டு வருவேன். அதுக்குள்ள கொஞ்சமான சாப்பாடும் சுட்டு அரைச்ச தேங்காய் சட்னியும் முட்டை பொரியலும் அப்பளமும் பொரிச்சு கொடுத்து நான் பார்சல் கட்டி தருவேன். அதை எடுத்துக்கிட்டு தான் இந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவா. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா? நீ மறந்திருக்க மாட்டேன்னு தெரியும். அப்படி எல்லாத்தையும் நீ மறக்கிறவ இல்லல்ல. நான் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டதாலதான் நீ எல்லா பரீட்சையிலுமே நல்ல மார்க் எடுத்தம்மா. அப்படி நான் நல்லபடியா வளர்த்ததாலதான் உங்களுக்கு உங்க பொண்ணு நல்லபடியா திரும்ப கிடைச்சிருக்காமா. போற வழியில பக்கத்து வீட்டு பொம்பளை பார்த்து பேசுனியா? என் வாய்க்கு வந்ததை நான் பேசினாலும் இந்த சுமதி மனசுல ஒண்ணும் இருக்காது, சுத்தம்தான். அப்பவே எனக்கு நல்லா தெரியும் எங்க வளர்ப்பு மக ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு போவான்னு. நான் இவ ஏதோ ஒரு பெரிய வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தரோட பொண்ணுதான்னு அடிக்கடி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவம்மா. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமானவ.
இந்த மூஞ்ச பார்த்தாலே போதும், எல்லாம் விளங்கிடும். எவ்வளவு ஒருத்தி பெத்து போட்ட பொண்ண இப்ப நான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிலா மாதிரி பிரகாசமா இருக்கிற இந்த அம்மாவுக்கு பிரகாசத்தை கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு தானே பிறப்பா? இவளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்க எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, நானும் இந்த வீட்டோட ஒரு ஆளாயிட்டேன். பார்வதி அம்மா பெத்த அம்மா, சுமதி வளர்த்த அம்மா. அருண் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரணும். நான் விருந்து செஞ்சு வைக்கிறேன். நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல குணம் படிச்சவ உங்களுக்கு மகளா கிடைச்சிருக்காளே. எங்கவ? அப்படிதான் நான் இவளை வளர்த்திருக்கேன். உனக்கு எப்பவுமே நல்லதே நடக்கட்டும். சித்தி போயிட்டு வரேன். பாரு, உன்னை வளர்த்ததுக்காக, படிக்க வச்சதுக்காக, உனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்ததுக்காக இதையெல்லாம் நினைச்சு நீ எனக்கு கைமாறா எந்த பரிசும் தர வேண்டாம். நான் வாங்கவும் மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி ஆள் இல்ல சுமதி. நான் போகட்டுமாமா? போயிட்டு இன்னொரு நாள் வரேன். வரட்டுங்களா? பாப்பா, இனி நீ இந்த வீட்டுக்கு தேவையே இல்ல. பார்வதி அம்மாக்கு அவங்க பொண்ணே கிடைச்சிட்டா. இதுக்கப்புறம் நீங்க தேவையில்ல. இதுக்கப்புறம் நீ பல்ல விளக்கி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இப்ப 8 மணி தானே ஆகுது. 11 மணிக்கு தானே கோர்ட்டு. ஆமா, 11 மணிக்கு தான் கோர்ட் ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம கோர்ட்டுக்கு போவோம். அது வரைக்கும் உன்னை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்த போறேன். வண்டிக்குள்ள தள்ளி உங்களை அடிக்கிறதுக்காக இல்ல, உங்களோட அட்வொகேட் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம போயிடணும். எப்படி என் ஐடியா? ஆனா எங்களால கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சார் வர முடியும். அது ஏன்? நான் கொஞ்சம் ரெடி ஆகணும் சார். நீ எதுக்கு ரெடி ஆகணும்? மேக்கப் போடணுமோ? இவங்க 2 பேரும் வெளியே கொண்டு வாயா. லா அண்ட் ஆர்டர்ல ராஜு கூட வருவார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். என்னால கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சார் வர முடியும். சார் சார் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டு போலாம்ல சார்? சார் சரி, இப்போ கிளம்பலாமா? ஜீப்ல ஏறுங்க. நான் நேத்தே இங்க வந்திருந்தேன். கிரைம் எஸ்ஐயை பார்க்க முடியலையே. அப்ப கிரைம் எஸ்ஐ வெளியில போயிருந்தாரு. அது எனக்கு தெரியும். போன ஸ்டேஷன்ல வச்சுட்டு தான் கிரைம் எஸ்ஐ வெளில போயிருக்காரு. ஏதாவது எமர்ஜென்சி கால் வந்திருந்தா? இவங்க 2 பேர்த்தையும் எந்த கேஸுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? கோர்ட்ல ஆஜர்படுத்த நாங்க கூட்டிட்டு போறோம். விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு போகணுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன? இவங்க தப்பிச்ச உடனே நான் தானே பதில் சொல்லி ஆகணும். ஓடி போறதுக்கு இவங்க 2 பேரும் என்ன முயற்சி பண்ணாங்களா என்ன?
பண்ணாங்களா? அந்த விலங்கு அவுத்து விடுங்க. அருணையும் சுகுமாரனையும் நான் ஜாமீன்ல கொண்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான் வக்கீல் சார். வை, கொலை கேஸில் தான் இவங்களை நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இவங்களை வெறுமனே ஜாமீனில் விட முடியாது. இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது சாட்சி இருக்கா என்ன? இல்லை நீங்களாவது பார்த்தீங்களா? செத்து போன சாஜியோடைய பொண்டாட்டி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் முக்கியமான சாட்சியா? அந்த பொம்பளை சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நீங்க ரொம்ப சீனியரான வக்கீல் தானே, நீங்களே சொல்லுங்க. ஒரு கொலை ஒன்று நடந்தா அதுக்கு காரணமா இருக்கிற குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா? கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் இல்லையா? பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். ஆனா உண்மையான குற்றவாளிகளை தான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு உங்களோட சௌரியத்துக்காக கையில கிடைக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ரவுடி சாஜிய வேறொரு கும்பல் கோயில் வளாகத்திலிருந்து அவனை கடத்திட்டு போயிருக்காங்க. அதை இவங்க தானே சொல்லியிருக்காங்க? இல்ல, அந்த சம்பவத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதே கும்பல் சாஜி அந்த ஆளோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அடிக்கிறதும் அதை ஒரு ஆள் போன்ல வீடியோ எடுக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாமே இந்த பென்டிரைவ்ல இருக்கு. இப்ப அருணையும் சுகுமாரனையும் விட்டுலாம் இல்லையா? என்ன? நாங்க ஒன்றும் சும்மா விட முடியாது. நாங்க இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் தெளிவா செக் பண்ணணும். உங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்ச போதுமா என்ன? நாங்களும் கன்வின்ஸ் ஆகணும் இல்லையா? ஓகே, நான் வெயிட் பண்றேன். உடனே என்னால் பார்க்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எஸ்பிக்கும் ஜட்ஜிக்கும் அனுப்புறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் இவங்க உள்ளே இருக்கட்டும். எஸ்ஐ வெறும் பில்டப் தான், அந்த ஆளால எதுவும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அது சரி, கிரைம் எஸ்ஐ ஸ்டேஷன்ல இருக்கிறப்பவே லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ ரொம்ப திமிரா என்கிட்ட பேசுறாரு. என்ன, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. நீங்க சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஷனுக்கு வரவங்களை உட்கார சொல்றதுக்காக தான் சேர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எஸ்பிக்கு ஏதோ ரிப்போர்ட் அனுப்பணும்னு அந்த சார் சொன்னதை நான் கேட்டேன். என்னால நீங்க லேட் பண்ண வேணாம். சரி, நான் என் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீடியோஸை ஒப்படைச்சிருக்கேன். நான் வரத்துக்குள்ள நீங்க அதை பார்த்துருங்க. நான் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்கள கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் யாருன்னு காட்டிடுவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாரி சித்தி, நீங்க என்ன அடிச்சனால எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்து கிட்ட நான் அம்முவை பத்தி அப்படி தப்பு தப்பா சொல்லிருக்கவே கூடாது. நீங்க என்ன அடிச்சதுல எந்த விதமான தப்புமே இல்ல. வேணும்னா என்ன இன்னொரு தடவை கூட அடிச்சுக்கோங்க. நீ அடி வாங்க தான் வந்தியா? ஃபோன் பண்ணி சாரி சொல்லலாம்னு பார்த்தா உங்களுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. இந்த நம்பர் யூஸ்ல இல்ல, தொடர்புல இல்ல, அப்புறமா கால் பண்ணுங்க இப்படியெல்லாம் சொல்லுது. உங்களோட ஃபோனுக்கு என்ன ஆச்சு? அது தண்ணியில விழுந்துருச்சு. ஃபோனா? அது எப்படி தண்ணியில விழும்? தெரியல. பாத்ரூம்லயா? இல்ல, வெளியில பக்கெட்ல இருந்த தண்ணியில விழுந்துருச்சு. நல்ல கதையா இருக்கே. எப்படி வீட்டுக்குள்ள இருந்து ஃபோன் நடந்து போய் தண்ணிக்குள்ள விழ வாய்ப்பில்ல. ஒரு ஃபோனை காக்காவாலையும் எடுத்துட்டு போக முடியாது. இந்த வீட்டுல நாயோ பூனையோ இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்? எனக்கு புரிஞ்சு போச்சு. வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவதான் அந்த கண்மணி. எந்த சந்தேகமும் இல்ல, அவளேதான். சின்ன குழந்தைன்னு நினைச்சு நீங்க அவளுக்கு அதிகமா செல்லம் கொடுக்காதீங்க. அடிக்கிறப்ப அடிச்சுதான் ஆகணும், இல்லனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையா ஆயிடும். கண்மணி எங்க? நான் அவகிட்ட கேக்குறேன். அபி, நீ அவகிட்ட எதுவுமே கேட்க வேணாம். இல்ல இல்ல, நான் எதுவுமே கேட்கல. நான் அவகிட்ட கொஞ்சம் நைஸா கேட்டு பாக்குறேன். கண்மணி எங்க? கண்மணி, கண்மணி, கண்மணி. உன்னோட சந்தேகம் சரிதான் அபிராமி. எனக்கும் தோணுச்சு அத கண்மணி தான் செஞ்சிருப்பான்னு. ஆமாமா,
போனை கொண்டு போய் தண்ணில போடுற அளவுக்கு இங்க யாருக்காவது பைத்தியமா என்ன? அந்த குழந்தை எங்க? கண்மணி கூப்பிட வேண்டாம். அதை யார் போட்டாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா ஆமா. அப்படின்னா சித்திக்கு முன்னாடி போய் நிறுத்தி 2 அடி அடிச்சிருக்கலாம் இல்லையா? இதுக்கப்புறம் இப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாதுன்னு. அடி கொடுக்கல, இப்ப கொடுத்துடலாம். அது சரி, உனக்கு எங்க இருந்து அந்த சாட்சி கிடைச்சது? சிசிடிவில. வீடு சுத்தி சிசிடிவி கேமரா இருக்குன்னு போனை பக்கெட்ல போடும்போது ஞாபகம் இல்லைல்ல? சரி, இப்ப நான் அம்மாவை கூப்பிட்டுமா? நீ சொன்ன மாதிரியே கையோட 2 அடி அம்மா கொடுத்துருட்டோம். அம்மா கிட்ட நான் இன்னும் சொல்லல, சொல்லட்டுமா? இந்து, சித்தி என்ன அடிச்சப்போ நான் கோவத்துல. அதுக்கு போன் என்ன பண்ணுச்சு? நாம கோவமா இருந்தா போன் எடுத்து மறைச்சு வைக்கலாம், இல்ல தூக்கி போடலாம். ஆனா நீ தண்ணியில போட்டிருக்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன்ல இருக்க சிம்ல இருந்து எல்லாமே போகணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. என் முகத்தை பாரு. பழைய மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த போனை தண்ணியில போட்டிருக்க. என்னது? அது உனக்கு தானே தெரியும். உண்மையை சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் கோவப்பட்டதுனால போன் எடுத்து தண்ணியில போட்டுட்டேன். அதை தவிர வேற எதுவும் இல்ல. இது என் அப்பா மேல சத்தியம். இருந்தாலும் இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லல. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனா நீ சொன்ன காரணத்தை நான் அப்படியே நம்பிட்டேன்னு மட்டும் நீ நினைக்காத. நீ என்ன ரகசியத்தை மறைக்கிறியோ அது எதுவா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். பாட்டி, பாட்டி, நல்லா இருமா. அம்மா, நீங்க என்ன இந்துவை முதல் முறையா பாக்குறீங்களா என்ன? என் பேத்திய பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்தது என் பேரனோட பொண்டாட்டியா தானே. இவளை பார்த்ததுல சந்தோஷம். வாங்க பாட்டி. நீ போன் பண்ணி தகவல் சொன்னப்போ உடனே கிளம்பணும்னு தோணுச்சு. ஆனா கோயில்ல ஒரு லட்சார்ச்சனை, அது முடிஞ்சுதானே கிளம்ப முடியும். நீங்க அவ்வளோ தூரம் தனியா எதுக்காகமா வந்தீங்க? நீங்க போன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஆள் அனுப்பி வச்சிருப்பேன்ல. நான் தனியா வந்தேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? என் கூட வந்திருக்காங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.